பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாளிலும் கூட வழக்கமாக வாசிக்கக்கூடிய மத்தேயு எழுதிய சுவிசேஷ புத்தகம் 5வது அதிகாரம் 37வது வசனத்தை வாசிக்க சொல்லி கேட்கலாம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கு. ஆமேன். ஆமேன். ஒவ்வொரு முறையும் நாம் கூடும் பொழுது இந்த வசனத்தை வாசிக்க சொல்லி கேட்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் எப்பொழுதும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். பாருங்களேன், மீண்டும் ஒரு முறை இந்த நாளிலும் நாம் இந்த வேத படிப்பினை வகுப்பில் கலந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை ஆர்வம், எத்தனை ஈடுபாடு! காரணம், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ளவர். அவரை போல பரிசுத்தமாக இருப்பதற்காகவும் அவரை போல உண்மையாக இருப்பதற்காகவும் நாம் பிரயாசப்படுகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். ஏதோ வீட்டு சபையிலே இருக்கிறோம் என்கிற பெயர் அல்ல. மற்ற சபைகளை காட்டிலும் மற்றவர்களை காட்டிலும் நாம் ஒரு விஷயத்திலே மார்தட்டி கொள்ளலாம் என்றால், நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள், கர்த்தருடைய வசனத்துக்கு அதிகமாக நடுங்குகிற பிள்ளைகள். அதனால்தான் வீட்டு சபை என்கிற அந்த சபையிலே நாம் அங்கத்தினராக, நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக, கர்த்தருடைய சீஷர்களாக இருக்கிறோம் என்றால், கர்த்தர் நம்மை மிகவும் நேசிக்கிறார். அவருடைய அன்பும் பரிபூர்ணமும் நமக்குள் இருக்கிறதாகத்தான் நாம் விசுவாசிக்கிறோம். காரணம், அவருடைய வருகை மிக சமீபம். இந்த நாளிலும் கூட கடந்த வாரத்தின் தொடர்ச்சியின் பின்னணியை நாம் பார்க்க போகிறோம். தேவனுக்கு எந்த அளவிற்கு நாம் பயந்து இருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு முறையும் நாம் தினந்தோறும் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. விசுவாசத்திலோ, அன்பிலோ இல்லை இன்னும் அவர் கொடுத்திருக்கக்கூடிய கட்டளைகளில் நாம் எந்த அளவிற்கு பயந்து இருக்கிறோம் என்பதை நாம் மறுபரிசீலனை செய்ய வேண்டிய சூழல் இருக்கிறது. அதற்காகத்தான் நாம் சொல்லுவோம், ஆவியின் கனி எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை தினந்தோறும் நாம் உறங்க செல்வதற்கு முன்னதாக சோதித்து பார்க்க வேண்டிய சூழல் இருக்கிறது. பிரியமானவர்களே, இதை மனதில் வைத்துக்கொண்டு இந்த நாளிலும் கூட வாரத்தின் இறுதி நாட்களில் இருக்கிறோம். நாளை சபை கூட போகிறது. சபைக்கு நாம் எந்த அளவிற்கு உற்சாகமாய் போக போகிறோம் என்பதையும் தாண்டி, எந்த அளவிற்கு தேவ பயத்தோடு கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிற பிள்ளைகளாக இருக்க போகிறோம் என்பதையும் அறிந்தவர்களாய் நாளை சபை கூடுகையில் கலந்து கொள்ளப் போகிறோம். தொடர்ந்து இந்த நாளுக்கான வேத வசனங்களை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 10வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க சொல்லி கேட்கலாம். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஆமென். ஆமென். வேதம் நமக்கு எதை காட்டிக் கொடுக்கிறது? இந்த வசனத்தை நீங்கள் சற்று ஆழமாக சிந்திக்க பழகுங்கள். எப்படியாம் முதலில் கொர்நேலியோ என்கிற அந்த ஒரு புறஜாதி மனிதனை தேவன் நமக்கு காட்டிக் கொடுக்கிறார். பேதுரு மூலமாக இங்கே சுவிசேஷம் பரப்பப்படுகிறது. அதற்கு முன்னதாக அந்த கொர்நேலியோவை குறித்து தான் வேதம் நமக்கு காட்டிக் கொடுக்கிறது. ஒரு புறையின மனிதனாக இருந்தாலும் கூட அவன் எப்படிப்பட்டவனாக இந்த உலகத்திலே வாழ்ந்தான் என்கிற அந்த காரணத்தை தான் அந்த முதல் வசனத்திலே 4 பகுதிகளாக காட்டிக் கொடுக்கிறது வேதம். ஒன்று, அவன் தேவ பக்தி உள்ளவன், அதாவது தேவனை அன்பு செலுத்தக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறான். இரண்டாவது, தேவன் மேல் அன்பு இருக்குமானால் அது எப்படி அடுத்த நிலையாக மாறுகிறது கவனிங்கள். தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருக்கிறான். ஒன்று, தேவன் மேல் உங்களுக்கு எப்பொழுது அன்பு வருகிறதோ, யாரை நீங்கள் நேசிப்பீர்களோ அவர்கள் எந்த வார்த்தை சொன்னாலும் அதை ஒரு பயபக்தியோடு தானே கடைபிடிப்பீர்கள். அப்படித்தான் இங்கே கொர்நேலியோ என்ன செய்கிறான்? அவன் முதலில் தேவன் மேல் அன்பு செலுத்துகிறான், அன்பு செலுத்துகிறான். அப்படி அன்பு செலுத்தும் அந்த பட்சத்தில் தான் தான் மாத்திரமல்ல, தன் குடும்பத்தார் அனைவரோடும் தேவனுக்கு அந்த அன்பின் வெளிப்பாடு பயந்தவனாக இருக்கிறான், தன் வீட்டார் அனைவரோடும். பிறகு பாருங்கள், அந்த தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பு என்னவாக மாறுகிறது? அவனை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்கள் மிகுந்த வருத்தத்திலோ வேதனையிலோ இருக்கும் பொழுது, சில கஷ்டமான நிலையில் இருக்கும் பொழுது
தன்னால் என்ற உதவிகளை செய்யக்கூடிய மனிதனாக அவன் மாற்றப்படுகிறான். காரணம், அவன் தேவன் மேல் வைத்த அன்பு, தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்த அந்த பக்தி. அதனால்தான் ஜனங்களுக்கு மிகுந்த தருமங்களை செய்யக்கூடியவராக இருக்கும்போது அவன் என்னவாக அடுத்து மாறுகிறான்? எப்பொழுதும் தேவன் நோக்கி ஜெபிக்கக்கூடிய மனிதனாக, அதாவது தேவனோடு இடைபடுகிற ஒரு மனிதனாக, தேவனோடு எப்பொழுதும் பேசுகிற ஒரு மனிதனாக. இன்று நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிறோம். எப்படி? எதை செய்தாலும் எதை பேசினாலும் வேத வசனத்தோடு தான் பேசுகிறோம், வேத வசனத்தை தான் முன்னில் வைக்கிறோம். ஆக நாம் பேசுகிற 10 வார்த்தையிலே கிட்டத்தட்ட 9 வார்த்தைகள் தேவ வசனமாகத்தான் இருக்கிறது. அப்படி இருப்பீர்கள் என்றுதான் நான் விசுவாசித்து இதை பேசிக் கொண்டிருக்கிறேன். நாம் உலகத்தாரை போல மற்ற காரியங்களை பேசிக் கொண்டிருப்பவர்கள் அல்ல, அதிலிருந்து வேறுபட்டவர்களாக இருப்பதால் தான் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபிக்கக்கூடிய ஒரு மனிதனாக, அதாவது தேவனோடு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபராகத்தான் நாம் இருக்கிறோம். இதில் கவனிக்கக்கூடிய விஷயம் 2 விஷயம். தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்த மனிதனாக அவன் இருக்கிறான். பிரியமானவர்களே, தேவ பயம் நாம் தேவனிடத்திலே கிட்டி சேர்வதற்கு வாய்ப்பை கொண்டு வருகிறது. இதை எத்தனை நபர்கள் உணர்ந்தீர்கள் என்பது தெரியாது. வாசிக்கலாம். யோசுவா புத்தகம் 24வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். ஆமென். ஆமென். எத்தனை ஆணித்தரமான வார்த்தை அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிறதை கவனியுங்கள். கர்த்தரை சேவிப்பது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னை யாரை சேவிப்பீர்கள்? யோசித்து பாருங்கள். நான் வணங்குகிற என் கர்த்தரை தவிர வேற யாரை நேசிக்க முடியும்? என் கர்த்தரை தவிர வேறு யார் மீது நான் அன்பு செலுத்த முடியும்? அவர் ஒருவரே எனக்கு எல்லாம் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. எனக்கு எல்லாமும் எல்லா நேரத்திலும் அவர் ஒருவர் தான் இருக்கிறார். யோசுவா அதனால தான் அவர்களை பார்த்து கேட்கிறான், கர்த்தரை சேவிப்பது உங்களுக்கு பார்வைக்கு ஆகாததை கண்டால் வேற யாரை பின்பற்றுவீர்கள்? நாம் ஏற்கனவே அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு வசனம் தானே. எரேமியா புத்தகம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, எப்படி என்னை விட்டு தூர போனால் நீங்கள் என்னவாக மாறிவிடுவீர்கள்? மாயையை பின்பற்றக்கூடியவர்களாக மாறிவிடுவீர்கள். மாயையை பின்பற்றுவீர்களானால் நீங்கள் வீணாய் போய்விடுவீர்கள் என்றுதான் எரேமியா புத்தகம் 2ஆம் அதிகாரம் 6 நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இங்கே யோசுவா சொல்லுகிறான், வேற யாரை நீங்கள் பின்பற்ற முடியும்? அவன் சொல்லுகிறான், நீங்கள் பின்பற்றுவீர்களோ இல்லையோ, நான் சொல்லுகிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே பின்பற்றுவோம், கர்த்தரையே நாங்கள் சேவித்துக் கொள்வோம், கர்த்தரையே நாங்கள் அண்டி பிழைப்போம். எத்தனை தமிழ் வார்த்தைகள் இருந்தாலும் நீங்கள் இட்டுக் கொள்ளுங்கள். அதைத்தானே இங்கே கொர்நேலியை குறித்து வேதம் சொல்லும் பொழுது, தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்த பிள்ளையாக அவன் இருக்கிறான். இன்று இந்த கூடுகையிலே, இன்று சனிக்கிழமை வாரத்தின் இறுதி நாளாக இருக்கிறது. நாளை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள், கூடுகைக்குள்ளே கலந்து கொள்ள போகிறீர்கள். அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய உங்கள் சகோதர சகோதரிகளோடு எந்த அளவிற்கு இன்முகத்தோடு தேவனுடைய அன்போடு தேவனுக்கு பயந்த பிள்ளையாக அவர்களோடு நீங்கள் கலக்கப் போகிறீர்கள். அங்கே வன்மம் இருக்க போகிறதா? இல்லை. தேவ பயத்தோடு, நான் தேவனுக்கு பயந்த பிள்ளை என்பதை முகமலர்ச்சியோடு நான் எதிர்படுகிற சகோதரனோடு சகோதரியோடு அந்த உணர்வை பகிர்ந்து கொள்ளும் பொழுது, இங்கே வசனம் சொல்லுகிறது, நான் மாத்திரமல்ல என் குடும்பத்தாரோடு. எதுவையா குடும்பம்? நாளை நான் கூடுகையிலே சந்திக்க போகிற ஒரு கூட்டம் இருக்கிறது அல்லவா, அந்த சீஷர்கள் கூட்டம் இருக்கிறது அல்லவா, அந்த சீடர்களுடைய அன்பு இருக்கிறது அல்லவா, அவர்களோடு கலந்து உறவாடுகிற கூட்டம் தானே. நானும் என் குடும்பமும் சேர்ந்து யாரை சேவிக்க போகிறோம்? கர்த்தரையே சேவிக்க போகிறோம். இதுதான் பரிபூர்ணத்தின் வெளிப்பாடு. ஆமா, இப்போ இந்த கொர்நேலியை புத்தகம், கொர்நேலியை பற்றி சொல்லும் பொழுது அப்போஸ்தலர் 10:2 தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனமாய் இருந்த அவன் கடைசியிலே அவன் ஜெபம் கேட்கப்பட்டது, ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான், ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொல்லிதான் அடுத்தடுத்த வசனங்கள் இருக்கும். ஆனால் முடிவாக அவன் பேதுரு முன்னிலையிலே
அங்கே வந்திருக்கக்கூடிய நபர்களோடு சேர்ந்து மீண்டுமாக அதே விஷயத்தை அங்கே பகிர்ந்து கொள்வான் கொர்நேலியு. அப்பொழுது அவன் எதை சொல்லுகிறான் என்று கவனிங்கள். அதே அப்போஸ்தலர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 31 வாசிக்கலாம். கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் நினைத்தருளப்பட்டது. ஆமென். ஆமென். கவனிங்கள், அப்போஸ்தலர் புத்தகம் 10:2 கொர்நேலியுவை உங்களுக்கு அறிமுகம் செய்த பொழுது என்னவாக சொன்னது? 4 விஷயங்களை சொன்னது. ஒன்று, தேவ பக்தியாக இருந்தான். இன்னொன்று, வீட்டார் அனைவரோடு தேவனுக்கு பயந்து இருந்தான். மூன்றாவது, ஜனங்களுக்கு தான தர்மங்களை செய்தான். நான்காவது, தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஆனால் முடிவாக அவன் அங்கு வெளிப்படுத்தக்கூடிய விஷயம் எப்படியாக இருக்கிறது? 10:31 எது கேட்கப்பட்டதாம்? கொர்நேலியுவே, அங்கே தேவதூதன் சொல்லுகிற விஷயத்தை அங்கே கொர்நேலியு பதிவு செய்கிறான். எப்படியாம்? உன் ஜெபம், அடுத்தது உன் தான தருமம். எது? 2 காரியங்கள் தான் அங்கே கேட்கப்பட்டதாக அங்கே உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மிகுந்து தேவனுக்கு பயந்த பிள்ளையாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் அவரோடு பேச ஆரம்பிப்பீர்கள். அதுதான் உங்களுடைய ஜெபம். நீங்கள் தேவனுக்கு பயப்படாமல் நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் இந்த பூமியிலே நீங்கள் எப்படி அவரோடு பேச போகிறீர்கள்? தேவனுக்கு பயம் இல்லை என்பதால் தான் இன்று ஜெபிக்கிற நேரங்கள் குறைந்து விட்டது. தேவனோடு அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாத பட்சத்தில் தான், எங்கு சகோதரரே, நான் வேதம் எடுத்து வாசிப்பதற்கே நேரம் இல்லை, எனக்கு அத்தனை அலுவல்கள் இருக்கிறது, அத்தனை வேலைகள் இருக்கிறது என்று சிலர் தங்களையே ஆசுவாசப்படுத்திக் கொள்வார்கள். ஆக நான் தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளையாக இருப்பேன் என்றால் நான் தினந்தோறும் வேதம் வாசிப்பதையும் அவரோடு எப்பொழுதும் ஆவியிலேயே பேசிக் கொண்டிருப்பதையும் தானே நான் உணர முடியும். அதைத்தானே இங்கு கொர்நேலியு முழுமையாக அவனை குறித்து சொல்லும் பொழுது, கொர்நேலியுவே, தேவதூதன் பேசின வார்த்தை கவனிங்கள். உன் ஜெபம் கேட்கப்பட்டது. ஐயா, நீ செய்து வருகிற எல்லா காரியத்திலும் நீ தேவனுடைய கட்டளையை சரியாகத்தான் பின்பற்றி கொண்டு வருகிறாய். ஆக நீ தேவனோடு பேசி வருகிற அந்த காரியம் சரியாகத்தான் இருக்கிறது. உன் ஜெபம் கேட்கப்பட்டது. 2வது விஷயம் என்ன சொல்கிறது? உன் தான தருமங்கள் தேவ சந்நிதியில் நினைத்தருளப்பட்டது. தான தருமம் என்னவாக இருக்க முடியும்? ஆவியின் கனியாகத்தான் இருக்க முடியும். எப்படி? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் என்கிற இந்த 9ஐயும் நீங்கள் வெறும் வார்த்தையினாலே வெளிப்படுத்திவிட முடியாது. அதற்கு நீங்கள் கிரியை காட்ட வேண்டும். நீங்கள் ஒரு சகோதரனோடு சகோதரியோடு அன்பு காட்டுகிறீர்கள் என்றால் எப்படி அன்பு காட்டுவீர்கள்? யாக்கோபு சொல்லிக் கொடுக்கிறார், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லிக் கொடுக்கிறார். ஆக நான் அன்பு காட்டுகிறேன் என்றால் என் அன்பை நான் கிரியையில் காட்ட வேண்டும். ஏனென்றால் இன்று நிறைய சகோதரர்கள் பிரைஸ் லார்ட் பிரதர் என்று சொல்லும் போது கூட அவர்கள் உள்ளத்தின் வெளிப்பாட்டிலிருந்து வருகிறதா அந்த வார்த்தை? இல்லை, உதட்டிலிருந்து வருகிறதா? நீங்கள் கவனித்திருக்கலாம். ஆக அந்த அன்பின் பரிபூர்ணம், அந்த அன்பின் கிரியை என்னவாக இருக்க வேண்டும் என்றால் அது வெளிப்படையாக இருக்க வேண்டும். அதைத்தான் இங்கு வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. ஆவியின் கனியிலே அன்பு, சந்தோஷம். சந்தோஷத்தை எப்படி நீங்கள் உள்ளே வைத்துக் கொள்வீர்கள்? தமிழிலே ஒரு பழமொழி உண்டு, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்லுவார்கள். இங்கே வேதம் எப்படி பதிவு செய்கிறது? அன்பையும் சந்தோஷத்தையும் யோசித்து பாருங்கள். சமாதானத்தையும் நீடிய பொறுமையை எப்படி நீங்கள் காட்ட முடியும்? இப்படி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திற்கும் நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களே, ஆனால் அங்கே அந்த நீடிய பொறுமையும் அந்த சந்தோஷத்தையும் அந்த தயவையும் நற்குணம் என்கிற ஒரு வார்த்தை அங்கு இருக்கிறது. ஆக அந்த நற்கிரியை நீங்கள் காட்டுவீர்களே, ஆனால் அங்கே தான தர்மம் செய்ய வேண்டிய சூழல் தான் அது. நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் பகுத்து ஆராய்ந்து கொள்ளலாம். ஆக இந்த 4ஐயும் சேர்த்து 2ஆக அங்க தேவதூதன் சொல்லிக் கொடுக்கிறான். கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தருமங்கள் தேவ சந்நிதியில் நினைத்தருளப்பட்டது என்று அவன் சொல்லுகிறான். ஆக நாம் வீட்டு சபையில் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகள் இந்த மாதிரியான வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்கிற அந்த விசுவாசம் நமக்குள் இருக்கிறது. தொடர்ந்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். கொர்நேலியு தன்னுடனே பேசின தேவதூதன் போன பின்பு தன் வீட்டு மனுஷரில் 2 பேரையும் தன்னிடத்தில் சேவிக்கிற போர் சேவகரில் தேவ பக்தி உள்ள ஒருவனையும் அழைத்து, ஆமென். என்ன நடந்திருக்கிறது? முதல் 7-8 வசனங்களை வாசிப்பீர்களே, ஆனால் 10ஆம் அதிகாரத்திலே தேவதூதன் வழிபடுகிறான் கொர்நேலியுவுக்கு.
அதற்கு பிறகு அவன் பேதுருவை அழைத்து கொண்டு வா என்று தேவன் சொல்லும் பொழுது அவன் உனக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுப்பான் என்று சொல்லும் பட்சத்திலே இங்கிருந்து இவன் என்ன செய்கிறான், தன்னுடனே பேசின தேவதூதன் போன பின்பு தன் வீட்டு மனுஷரில் 2 பேரையும், காரணம் ஏன் தன் வீட்டு மனுஷரில் 2 பேர் என்றால் அங்கே 10:2 சொல்கிறது அப்போஸ்தலர் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனாக இருந்தான். ஆக பேதுருவை அழைத்து வருவதற்கு தன்னிடத்தில் இருக்கக்கூடிய தன் வீட்டாரிடத்தில் இருக்கக்கூடிய 2 தேவபக்தி உள்ள தேவனுக்கு பயந்த 2 மனிதர்களை அவன் தேர்வு செய்கிறான். ஆனால் அடுத்ததை கவனியுங்கள், 2 பேரையும் தன்னிடத்தில் சேவிக்கிற போர் சேவகரில் தேவபக்தி உள்ள ஒருவனையும் அழைத்து, தான் மாத்திரம் தேவபக்தி உள்ளவனாக இருக்கவில்லை, தேவனுக்கு பயந்த பிள்ளையாக இருக்கவில்லை, தான் தேவனை பின்பற்றுகிறேன், காணாத தேவனை நான் பின்பற்றுகிறேன், அவர் மீது அன்பு செலுத்துகிறேன் என்ற உணர்வு தனக்குள் மாத்திரமல்ல, தன் வீட்டாரிடத்தில் மாத்திரமல்ல, இவன் மற்றவர்களுக்கும் அதை நற்செய்தியாக சுவிசேஷமாக அறிவித்திருக்கிறான். தன்னிடத்திலே எப்படியாம் போர் சேவகர்கள் இருக்கிறார்கள், படைத்தலைவர்கள் இருக்கிறார்கள், பணிபுரிகிறவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் சத்தியத்தை சொல்லியிருக்கிறார். தேவனுக்கு பயந்த பிள்ளைகளாக இருங்கள், பாவம் செய்யாதீர்கள், பொய் சொல்லாதீர்கள், ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக முறுமுறுக்காதீர்கள், கோட் சொல்லாதீர்கள், ஏமாற்றாதீர்கள், உங்களுக்கு உள்ளதே போதும் என்று இருங்கள், லஞ்சம் வாங்காதீர்கள். இப்படி என்ன சொல்கிறான், தேவனை குறித்து அவன் மற்றவர்களுக்கு அறிவிக்கப்படும் பொழுது அவனிடத்திலே சேவித்திருக்கக்கூடிய, அவனிடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய போர் சேவர்கள் பக்தி மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு தேவ பக்தி உள்ள மனுஷனையும், தேவனை அன்பு செலுத்தக்கூடிய ஒரு மனிதனையும் அவன் தேர்வு செய்கிறான். ஆக இப்படி தேவனுக்கு பிரியமாக வாழக்கூடிய பிள்ளைகளாகத்தான் நீங்களும் நானும் இருக்கணும். விஷயம் என்னவென்றால், எந்த நேரத்திலும் தேவனுக்கு பிரியமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? விஷயம் அவ்வளவுதான். நீங்கள் எவ்வளவு விஷயங்கள் தெரிந்து வைத்திருக்கலாம் இந்த உலகத்துல, இல்லை இந்த வேதாகமத்தில் அநேக 1000 வசனங்கள் நீங்கள் தெரிந்து வைத்திருக்கலாம். ஆனால் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய சத்திய வசனத்திற்கு எந்த அளவிற்கு நான் கீழ்ப்படிந்திருக்கிறேன் என்பதுதான் கர்த்தர் கணக்கு கேட்பார். ஏனென்றால் அவர் எப்படிப்பட்டவராம், எல்லாவற்றையும் குறித்து கணக்கு கேட்கக்கூடியவராக இருக்கிறார். அது எப்படிப்பட்ட கணக்கு என்று எபிரேயர் 4:13 வாசித்து பார்க்கலாம். வாசிக்கலாம். எபிரேயர் 4:13. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆமென். எப்படி சொல்லிக் கொடுக்கிறது எபிரேயர் புத்தகம்? அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். காரணம், நாம் செய்யக்கூடிய அத்தனையும் வெளியரங்கமாக இருக்கிறது. தேவனுடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை. எப்படியாம்? ஒன்றும் இல்லை என்றுதான் அந்த வார்த்தை ஆரம்பிக்கிறது. ஆக ஒன்றும் இல்லை என்று சொல்லும் பொழுது அந்த ஒன்றும் எப்படி இருக்கிறது? அவர் கண்களுக்கு முன்னதாக நிர்வாணமாக இருக்கிறது. நீங்கள் எதையும் ஒளித்து வைக்க முடியாது, எங்கு சென்றும் நீங்கள் ஒளிந்து விட முடியாது. நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை கிரியைகளும் இது தேவனுக்கு தெரியாது. நாம் ஒளிப்பிடத்திலே வைத்துக் கொண்டோம், இதை ஒளித்துக் கொண்டோம் என்றெல்லாம் தேவனுக்கு முன்பாக நீங்கள் ஒன்றையும் மறைத்து வைக்க முடியாது. ஏனென்றால் உங்கள் இருதயத்தை கர்த்தர் அறிவார் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. மனிதன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று வேதம் பழைய ஏற்பாட்டிலே சொல்லி வைத்திருக்கிறது. ஆக உங்கள் இருதயத்தின் நினைவுகளே வாய் பேசும் என்று புதிய ஏற்பாடு சொல்லிக் கொடுக்கிறது. ஆக உங்கள் உள்ளத்தில் என்ன இருக்கிறதோ, ஏனென்றால் உள்ளத்தை அறிந்தவர் கர்த்தர் என்று வேதம் சொல்லும் பொழுது உள்ளத்துக்குள் இருந்து என்ன புறப்பட்டு வருகிறது என்பதையும் அவர் அறிவார். ஆக நீங்கள் ஒன்றையும் மறைத்து வைக்க முடியாது என்றுதான் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. அது வெளியரங்கமாக இருக்கிறது என்ற ஒரு வார்த்தையும், அதை தொடர்ந்து அது நிர்வாணமாக இருக்கிறது என்கிற ஒரு வார்த்தையும் வெளிப்படுகிறது. ஆக இவை அத்தனையும் குறித்து நாம் அவருக்கே கணக்கு கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. ஆக நாம் எந்த அளவிற்கு தேவனுக்கு பயந்த பிள்ளைகளாக இருக்க வேண்டும்? சற்று யோசித்து பாருங்கள். நம்மை நாமே நிதானிக்க வேண்டிய தருணம் தான் இது. நாம் திரும்ப திரும்ப சொல்லுகிற விஷயம் என்னென்றால், நாளை கூடுகையிலே கலந்து கொள்ளப் போகிறீர்கள். அது மாத்திரமல்ல, கலந்து கொள்ளக்கூடிய சீஷர்கள், இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்ற சீஷர்கள் பந்தியிலும் கை வைக்கப் போகிறீர்கள். ஆக பந்தியிலே கை வைப்பதற்கு முன்னதாக நீங்கள் எந்த அளவிற்கு பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், பாவரிக்கை செய்தவர்களாய், பாவத்தை விட்டுவிட்டவர்களாய் இருக்க போகிறீர்கள் அல்லவா? அப்படி பாவத்தை விட்டவர்களாக இருக்கும் பட்சத்தில், பரிசுத்தத்தை நாடக்கூடிய மனிதர்களாக இருக்கும் பட்சத்தில் பந்தியிலே கை வைக்கப் போகிறீர்கள். இன்றே உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். தொடர்ந்து வாசிக்கலாம். 2 பேதுரு புத்தகம்
3வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதாய் இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். ஆமேன். என்ன சொல்லிக் கொடுக்கிறது? இந்த உலகம் மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலையிலே சென்று கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த வசனத்தை வாசித்து விட்டு மீண்டுமாக வரலாம். 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2:3-10. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். ஆமென். ஆக இப்படி ஒரு சூழல் இருக்கும் பட்சத்திலே நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இதோ தேவனுடைய வருகை சமீபம் என்கிறதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நடந்தேறி வருகிற நிகழ்வுகள் கூட தேவனுடைய வருகையை உறுதி செய்து கொண்டிருக்கிறது. அது சமீபம் சமீபம் என்று நம்முடைய காதிலே ரீங்காரமிட்டுக் கொண்டிருக்கிறது. ஆக அந்த சத்தம் நம்முடைய காதுகளிலே ஒலிக்கும் பட்சத்திலே, அந்த தேவ எக்காலம் நம்முடைய காதிலே ஒலிக்கும் பட்சத்திலே தேவனை குறித்து ஒரு பயம், இது கடைசியாக வரக்கூடிய இந்த நிகழ்வு, இதை விட்டுவிட்டால் நாம் எப்படி அவரோடு கூட மேகங்களில் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்கிற அந்த பய உணர்வோடு நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் தான் நினைத்து பார்த்து இங்கே பேதுரு சொல்லுகிறான், ஐயா, நீங்கள் மேலே பார்த்த அத்தனை காரியங்களும், நீங்கள் கண்களால் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளும் என்னவாம்? அழிந்து போகிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். 2 காரியங்களை அவன் இங்கே வகைப்படுத்துகிறான். ஒன்று, எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கை என்றால் இதே புத்தகத்திலே 1 பேதுரு புத்தகத்திலே அவன் ஒன்றை பதிவு செய்திருக்கிறான். வாசிக்கலாம். 1 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதி இருக்கிறதே. அன்றியும் பட்சபாதம் இல்ல. போதும் மீண்டும் வரலாம். ஆக இங்கே 2 விஷயத்தை இங்கே பேதுரு வெளிப்படையாக சொல்லிக் கொடுக்கிறான். எப்படி? உங்களை அழைத்தவர் பரிசுத்தர். நீங்கள் யோசித்து பாருங்கள். நாம் என்னவாக வாழ்ந்து கொண்டிருந்தோம்? பழைய வாழ்க்கையிலே பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம். எது பாவம் எது சரி என்று அறிவதற்கு கூட நம்முடைய இருதயத்திலே இடமில்லை. ஏனென்றால் இப்பொழுதும் யோசித்து பாருங்களேன், இன்று உலகத்திலே பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்னவென்றால் பொய் சொல்வது. யாருக்கெல்லாம் பொய் சொல்ல தெரியுமோ அவர்கள் எல்லாம் புகழின் உச்சியிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். இது உலகம். நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் ஒரு கண்களுக்கு முன்னதாகவே தேவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் நன்றாக தெரியும், நாம் வேலை பார்க்கக்கூடிய இடங்களிலே நம் கண்களுக்கு முன்னதாகவே நம்மோடு வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் மேல் அதிகாரத்திலே துணிச்சலாக தைரியமாக பொய் சொல்லுவார். ஆனால் நாம் பொய் சொல்வதற்கு தயங்குவோம். காரணம், கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கார் என்று. ஆனால் அவர்கள் பொய் சொல்லுவார்கள். நாம் உழைத்துக் கொண்டிருப்போம் உண்மையாக. நாம் உண்மையாக உழைத்தால் நமக்கு உயர்வு வரும் என்பது கர்த்தர் கொடுத்த விஷயம். ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? பொய் சொல்லி அந்த பதவியையும் அந்த பொருளையும் அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள தயாராக விடுவார்கள். ஆனால் நமக்கு என்னவாக இருக்கும் இருதயம்? ஏன் இவர்கள் இப்படியெல்லாம் பொய் சொல்கிறார்கள்? பொய் சொல்லி அந்த பதவியும் பொருளையும் வாங்கித்தான் ஆக வேண்டுமா என்று உள்ளத்திலே ஒரு அங்கலாய்ப்பு இருக்கும். ஆனால் கர்த்தர் அதை எதிர்பார்க்கவில்லை. அதற்குத்தான் அவர் சொன்னார், எப்படியாம் உங்களை அழைத்தவர் பரிசுத்தர், ஏனென்றால் அவர் பொய்யர் அல்ல. ஆக யார் பொய் சொல்ல முடியும்? இந்த வசனத்திலே கை வைத்துக் கொண்டு இன்னொரு பகுதிக்கு வாருங்கள். 8:44 யோவானை வாசிக்கலாம். யோவான் புத்தகம், நற்செய்தி புத்தகம் 8:44 வாசிக்கலாம். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியினால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். ஆமென். எப்படி ஆரம்பிக்கிறது கவனிங்கள். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். பொய் பேசக்கூட சகோதரர்கள் யோசித்து பாருங்கள். எப்படியாக ஆரம்பிக்கிறது? உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். பிசாசு பொய் சொன்னான். ஏத்தேன் தோட்டத்திலே அவன் அதைத்தான் சொன்னான். ஏவாளை வஞ்சித்தது அப்படி ஒரு பொய்யை சொல்லித்தானே வஞ்சித்தது. ஆக
அப்படி வஞ்சிக்கிற மக்கள் இன்று உங்கள் நடுவிலும் என் நடுவிலும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எப்படியாம் அடுத்த வார்த்தை 8:44 தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையை கவனிங்கள். அவன் என்னவாக இருக்கிறான்? உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாக இருக்கிறீர்கள். பிதாவுக்கு என்ன இச்சை இருந்ததோ இன்று அதே இச்சை இன்று இருக்கக்கூடிய உலக மக்களிடத்திலும் இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அந்த பகுதியை வாசித்து தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்து பாருங்கள், அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். அவன் சொல்லும் விதத்திலே அவன் அங்கு ஒரு விகற்பத்தை, ஒரு கடுமையை ஏற்படுத்தியபடினால் அங்கு ஒரு கொலை நடக்க ஆரம்பித்தது. ஆக இவை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் பொழுது இப்பொழுது வார்த்தை இடைமறித்து ஒன்று வார்த்தையை கர்த்தர் தருகிறார். எப்படியாம்? சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியினால். கர்த்தர் அங்கே இல்லை என்றால் பிரச்சனை தான் நடக்கும். அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. சத்தியம் இல்லை என்பது ஒன்று, இன்னொன்று சத்தியம் தெரிந்த பிறகும் நான் சத்தியத்திலே நிலைநிற்பது இல்லை என்பதுதான் மற்றொரு பிரச்சனை. எனக்கு வேதாகம் தெரிந்திருக்கிறது. என் கர்த்தர் யார் என்பது எனக்கு அறிந்திருக்கிறேன். என் கர்த்தர் பொய் சொல்லக்கூடாது என்று சொல்லுகிறார். என் கர்த்தர் மற்றவற்றை இச்சிக்காதே என்று சொல்லிக் கொடுக்கிறார். மற்றவர்களை திட்ட வேண்டாம், மற்றவர்களை ஏமாற்ற வேண்டாம் என்றெல்லாம் மற்றவர்களை அன்பு செலுத்து என்றுதான் சொல்லிக் கொடுத்தாரே தவிர அவர்களை காயப்படுத்தவோ அவர்களை குற்றம் தீர்க்கவோ சொல்லவில்லை. ஆக அப்படி இருந்தும் நான் என்ன செய்கிறேன்? அந்த சத்தியம் தெரிந்திருந்தும் அதில் நிலைநிற்கவில்லை. நான் என்ன செய்கிறேன்? அட்ஜஸ்ட் செய்து கொள்கிறேன். என் கர்த்தர் இதை கவனிக்க மாட்டார் என்று நான் என்ன செய்து கொள்கிறேன்? தேற்றிக் கொள்கிறேன். அதனால்தான் வசனம் சொல்லிக் கொடுக்கிறது, அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை, அவன் பொய் எனும் சத்தியத்தில் ஒரு மனிதன் இல்லை என்றால் அவனுக்கு என்ன பெயர் வருகிறது? கவனியுங்கள். சத்தியம் தெரிந்திருந்தும் அதை நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். சத்தியம் தெரிந்திருந்தும் அதில் நிலைநிற்கவில்லை என்றால் அவன் பொய்யனும், பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும் பொழுது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். இதுதான் விஷயம். ஆக இயேசு கிறிஸ்து உங்களிடத்திலே இல்லை என்றால், கிறிஸ்து உங்களிடத்திலே இல்லை என்றால், கிறிஸ்துவின் ஆவி இல்லை என்றால் மிக சாதாரணமாக பொய் சொல்லக்கூடிய சூழல் ஏற்படும். மற்றவர்களை காயப்படுத்தக்கூடிய நிலை ஏற்படும். மற்றவர்களை அசட்டை செய்யக்கூடிய நிலை ஏற்படும். அடுத்தவர்களை மதிக்கக்கூடிய நிலை வராது. ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த நிலை வராது. அசட்டை செய்யக்கூடியவர்களாய் நாம் இருப்போம். அதனுடைய கடைசி வெளிப்பாடுதான் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அப்படி பேசும் பொழுது சுயமாகத்தான் பேசுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இங்கே விஷயத்துக்கு வருவோம். 1 பேதுரு புத்தகத்துக்கு வருவோம். வசனம் என்ன சொல்லிக் கொடுக்கிறது? உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறார். என்னை அழைத்திருக்கக்கூடிய என் தேவன் பரிசுத்தராக இருக்கிறார் என்றால் நான் என்னவாக இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். எப்படி? 1, 2 காரியங்கள் அல்ல. நீங்கள் எந்தெந்த காரியங்கள் செய்கிறீர்களோ அதன் அத்தனை காரியங்களிலும் நீங்கள் பரிசுத்தத்தை தான் எதிர்பார்க்க வேண்டும், பரிசுத்தமாகத்தான் இருக்க வேண்டும், பரிசுத்தத்தை தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்றெல்லாம் எதிர்பார்க்கிறது. காரணம், என் கர்த்தரும் உங்கள் தேவனும் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். வேறு எந்த தேவன் இந்த வார்த்தையை சொல்ல முடியும்? யோசித்து பாருங்கள். நீங்கள் பிறந்ததிலிருந்து இந்த கூடுகையிலே கிட்டத்தட்ட நாம் ஒரு 40 பேருக்கு மேலாக கலந்து கொண்டிருக்கிறோம். நாம் சிறு வயது முதல் கொண்டு இந்த நொடி பொழுது வரை எத்தனையோ தேவர்கள், எத்தனையோ தேவன், கடவுள் என்பதெல்லாம் பார்த்திருப்போம். அவர்கள் எல்லாம் சொல்லாத ஒரு வார்த்தை இன்று வீட்டு சபையிலே கூடியிருக்கிற நீங்களும் நானும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு மகா வார்த்தை என்றால், நான் ஆராதிக்கிற கர்த்தர் பரிசுத்தர். இவரை போன்ற ஒரு தேவனை நீங்கள் பார்க்க முடியாது. பரிசுத்தர் என்றால் அந்த வார்த்தைக்கு தமிழிலே வேறு என்ன சொல்ல முடியும்? யோசித்து பாருங்கள். ஆக அந்த பரிசுத்தமுள்ள தேவனை நான் ஆராதிக்கும் பொழுது எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கை என்று 2 பேதுரு 3:17 சொல்கிறான். எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும், அடுத்த வார்த்தை கவனிங்கள், தேவ பக்தியும். அப்போ தேவன் மேல் வைக்கக்கூடிய அன்பு, அந்த பக்தி என்பது அன்பை சார்ந்தது. அந்த பக்தி என்பது கீழ்ப்படுதலை கொண்டு வருகிறது. ஆக இதைத்தான் நான் பின்பற்றி ஆக வேண்டும் என்று என் வேதம் எனக்கு கட்டளையாக சொல்லிக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, 1 பேதுரு புத்தகம் 1:15-16 பார்த்தது போல தொடர்ந்து அதே பேதுரு புத்தகத்திலே நிலைத்திருங்கள். அடுத்த ஒரு வசனத்தை நாம் பார்க்கலாம். அதை 1 பேதுரு 1:19 வாசிக்கலாம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய
கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஆமென். ஆமென். எப்படியாம்? நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். எப்படி மீட்கப்பட்டோம்? நாம் பாவிகளாக இருந்தோம். ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தி விட்டு இந்த வசனத்துக்கு வருகிறேன். நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம் என்பதை எபேசு சபைக்கு எழுதும் போது பவுல் சொல்லிக் கொடுக்கிறார். வாசிக்கலாம், அந்த பகுதியும் வாசித்து விட்டு வரலாம். எபேசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க சொல்லி கேட்கலாம். உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து 12. அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவருமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். எப்படியாம்? நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை இந்த பகுதி நமக்கு தெள்ளத் தெளிவாக சுட்டி காட்டுகிறது. பிரியமானவர்களே, என்ன எழுதியிருக்கிறது கவனிங்கள் வசனத்தை. அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்கள். முதல் விஷயம் இதுதான். நாம் கல்லையும் மண்ணையும் கும்பிட்டுக் கொண்டிருந்தவர்கள், காற்றையும் கடலையும் வணங்கிக் கொண்டிருந்தவர்கள், சூரியனையும் சந்திரனையும் தேடி தேடி ஓடினவர்கள், குறுக்கே போகிற யாதொன்றையும் பார்த்து பயந்தவர்கள் தான். ஆனால் வசனம் சொல்லிக் கொடுக்கிறது, அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்கள். இரண்டாவது விஷயம், இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்கள். தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளை இஸ்ரவேல் ஜனங்கள். மூன்றாவது, வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியர். வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது அவர்களுக்குத்தான். இன்று நீங்கள் கிறிஸ்துவினாலே சேர்க்கப்பட்டிருக்கிறீர்கள். இதே பகுதியில் 2ஆம் அதிகாரம் 8 நாம் வாசித்திருப்போம். எப்படியாம்? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு என்றுதான் சொல்லிக் கொடுக்கிறது. அதனுடைய பின்பகுதியைத்தான் பார்த்து கொண்டு வருகிறோம். வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும். இப்பொழுதுதான் மிகவும் உயர்ந்த விஷயத்தை இங்கே பவுல் பதிவு செய்கிறார். எப்படி? நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த 2 விஷயத்திற்காகத்தான் இங்கே வாசிக்க சொன்னோம். எப்படி மீட்கப்பட்டீர்கள்? இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் அல்லவா? 1 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 19 சொன்னது, அவருடைய இரத்தத்தினாலே நான் மீட்கப்பட்டிருக்கிறேன் என்றால் நான் என்னவாக இருந்தேன்? முன்னாடி யோசித்து பாருங்கள். இவ்வுலகத்திலே அந்நியராக இருந்த நான் அடுத்து என்னவாக சொல்கிறது? நம்பிக்கை, எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேன். மனம் போன போக்கிலே நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் அடுத்த விஷயம் சொல்லிக் கொடுக்கிறது, தேவனே எனக்கு இல்லை. கல்லையும் மண்ணையும் கும்பிட்டுக் கொண்டிருந்த எனக்கு, அந்த அசிங்கமான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்த எனக்கு கர்த்தர் என்கிற ஒரு வார்த்தை எனக்கு வெளிப்பட்டது. இதோ லூக்கா புத்தகம் 2ஆம் அதிகாரம், அதையும் வாசித்து பார்க்கலாமே. லூக்கா புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10-11 வாசிக்கலாம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். என்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆமென். எப்படி ஆரம்பிக்கிறது வார்த்தை பாருங்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி முதலில் சொல்கிற வார்த்தை, பயப்படாதிருங்கள். ஐயா, இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கை பயம் நிறைந்த வாழ்க்கை தான், இருள் நிறைந்த வாழ்க்கை தான், கஷ்டமான வாழ்க்கை தான். தூதன் சொல்லுகிறான், பயப்படாதிருங்கள். அடுத்த வார்த்தை கவனிகள். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் ஒரு நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். எல்லாருக்கும், உங்களுக்கும் எனக்கும் சேர்த்துதான் சொல்லுகிறார். எல்லா ஜனத்திற்கும் சாதாரண ஒரு சந்தோஷம் அல்ல, மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் ஒரு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அது என்னவென்றால், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று அவன் எழுதி வைத்திருக்கிறான், வேதத்தை எழுதியவர்கள். ஆனால் வசனம் சொல்லிக் கொடுக்கிறது, இப்படி வாசித்து பாருங்கள். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு பிறந்திருக்கிறார். அந்த ஊரை விட்டு விடுங்கள். எப்படி சொல்லுகிறது? தாவீதின் ஊரை விடல, கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு பிறந்திருக்கிறார். இதுதான் அங்கே விஷயம். எனக்கு பிறந்திருக்கிறார். நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் எடுத்துக்கொள்வீர்களே ஆனால், ஒருமையில் எடுத்துக்கொள்வீர்களே ஆனால், எனக்கு பிறந்திருக்கிறார் கிறிஸ்து இரட்சகர். காரணம், நான் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன். எனக்கு தேவன் இல்லாத வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். பயந்த மனிதனாய் வாழ்ந்து கொண்டிருந்தேன். நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேன். இன்று என்
கர்த்தர் எனக்கு பிறந்திருக்கிறார். இதுதான் விஷயம். அதைத்தான் இங்க 1 பேதுரு நாம் வாசித்தது போல 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசித்தது போல, குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே, அதற்கு ஒரு விலைக்கரையும் இல்லவே இல்லை. ஆனால் இன்று அந்த தேவனுக்கு அடிமையாகாமல் மனிதனுக்கு அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற கூட்டம் அநேகம். உங்களை சுற்றி என்னை சுற்றி அநேக கூட்டம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒரு ஸ்தாபனத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிற ஒரு மனிதனுக்கு எவ்வளவோ நபர்கள் அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் என்று சொல்லக்கூடிய அத்தனை சமூக வலைதளங்களிலும் அவர்கள் ஆக்கிரமித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். எத்தனை வார்த்தைகளை அவர்கள் அங்கே இட்டுக்கொண்டு அதிலே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். பணம், பெருமை, நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் வார்த்தைகளை நீங்கள் லாபகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அவர்களிடத்தில் இல்லாத ஒன்று இந்த வீட்டிலே கூடுகிற இந்த வீட்டு சபையில் இருக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் ஒன்று இருக்கிறது. அது பரிசுத்தம். அந்த பரிசுத்தம் வருவதற்கு முன்னதாக என் தேவனை குறித்த பயம் எங்களுக்குள் இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் தேவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நபர்கள், அவருடைய ஆவியோடு ஒவ்வொரு நாளும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிற நபர்கள். தொடர்ந்து அதே பகுதியிலே 1 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 22, 23 வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் உங்கள் இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. ஆமென். நல்ல வார்த்தைகளை தான் பேதுரு இங்கே பயன்படுத்தி இருக்கிறார். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி. எப்படியா மாயமற்ற சிநேகம்? பிரியமானவர்களே, என்னுடைய அன்பு எப்பொழுதும் மாயமற்றதாக இருக்கவே கூடாது என்றுதான் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. ஏனென்றால் 19ஆம் வசனத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். எபேசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12 கடைசி பகுதியை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் என்னவாக இருந்தேன்? நம்பிக்கை இல்லாத மனிதனாக இருந்தேன். நான் தேவனற்றவனாக இருந்தேன். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த போதுதான் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே நான் மீட்கப்பட்டிருக்கிற இந்த சூழலிலே இங்கு பேதுரு நமக்கு ஞாபகப்படுத்துகிறான், ஐயா, அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த நீங்கள் தான் இன்று இயேசுவின் ரத்தத்தினாலே நீங்கள் ஒன்று கூடி வருகிறீர்கள் அல்லவா? அப்படி ஒரு கூட்டமாக நீங்கள் நாளை கூட போகிறீர்கள். இந்த சபை கூட போகிறது. அப்படி கூடி வரும் பொழுது அங்கு என்ன இருக்க வேண்டும்? மாயமற்ற சகோதர சிநேகம் இருக்க வேண்டும். அது முழுமையான அன்பாக இருக்க வேண்டும். காரணம், நான் பரிசுத்தமுள்ள தேவனுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறேன். அது மாசற்ற ஆட்டுக்குட்டி. நன்றாக யோசித்து பாருங்கள், அதுல மாசு இல்லை. ரத்தம் என்கிற பொருள் வார்த்தைக்கு 3 விதமான பொருள் தர முடியும். ஒன்று, குருதி என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருப்பீர்கள். யோசித்து பாருங்கள், ரத்தம் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருப்பீர்கள். இது போன்ற வார்த்தைகள் ரத்தத்திற்கு நிறைய விஷயங்கள் உண்டு. நான் இன்னொரு முறை வாய்ப்பு இருந்தால் இதை குறித்து நான் உங்களுக்கு வேதம் என்ன சொல்லிக் கொடுக்கிறதோ அதை குறித்து பார்க்கலாம். ஆக இங்கே இந்த மாயமற்ற சிநேகம் என்னவாக மாறுகிறது என்று கவனிங்கள். ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து. நீங்கள் ஆவியினால் தான் சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்தீர்கள், மாம்சத்தினால் அல்ல. நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. எல்லாமே இந்த புதிய உடன்படிக்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்குள்ளே நீங்கள் வருவீர்களே ஆனால், கிறிஸ்துவை முழுமையாக நீங்கள் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவிற்கு அடிமைகளாக இருப்பீர்களே ஆனால், நீங்கள் ஆவியில் தான் சிந்திக்க வேண்டும், ஆவியில் தான் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். ஆக அவன் சொல்லுகிறான், ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து. சத்தியம் நானே வழியும் சத்தியம் ஜீவனும் என்று சொல்லுகிறான். ஆக சத்தியமுள்ள அந்த தேவனுக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீர்கள். எப்படி? ஆவியிலே கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால். நன்றாக யோசித்து பாருங்கள், ஆவியிலே நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் மாத்திரம்தான் உங்கள் ஆத்துமா சுத்தமாக்கப்படும். அதனால்தான் எபேசியர் 2 கொரிந்தியர் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிப்போம். எப்படியாம் வாசித்து பாருங்களேன் அந்த பகுதியை. 2 கொரிந்தியர் 7:1 வாசிக்கலாம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். ஆமென். ஆக பரிசுத்தமாகுதலை
தேவ பயத்தோடு பூரணமாக்க வேண்டும் என்றால் மேலே ஒரு வார்த்தை வருகிறது, எப்படியாம் ஆவியிலும் மாம்சத்திலும் உள்ள அசுசி நீக்கப்பட வேண்டும். சென்ற வாரம் அதை குறித்து பார்த்தோம். இங்கே பேதுரு மூலமாக ஞாபகப்படுத்தக்கூடிய விஷயம் அதுதான். ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை நீங்கள் சுத்தமாக்கி கொண்டீர்கள் அல்லவா? அடுத்த வார்த்தை பாருங்கள், சுத்த இருதயத்தோடே ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். மேல் வார்த்தையும் அதைத்தான் சொன்னது, அதன் வசனத்தின் கடைசி வார்த்தையும் சொல்லுகிறது. மேலே சொன்னது மாயமற்ற எப்படி சகோதர சிநேகம் உள்ளவர்களாக இருக்கும்படி என்னவாக இருக்கிறது? சுத்த இருதயத்தோடே ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். ஏனென்றால் அது இன்னும் அந்த வார்த்தை முடியவில்லை. அங்கே நீங்கள் வார்த்தை என்ன? செவிக்கோலன் இருக்கிறது. என்னவாக இருக்கிறது? அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிபிக்கப்பட்டீர்களே, மறுபடியும் நீங்கள் பிறந்தீர்களே என்று அங்கே வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. நாம் பழைய வாழ்க்கையில் வாழ்ந்த நபர்கள் அல்ல, வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் அல்ல. நாம் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எல்லா பாவத்தையும் அறிக்கை செய்துவிட்டு அவருடைய பெயரிலே ஞானஸ்நானம் பெற்றோம் அல்லவா? ஆக மீண்டுமாக நாம் ஆவியிலே பிறந்தோம் அல்லவா? ஆக ஆவியிலே பிறந்த நம்மிடத்திலே சகோதர சிநேகம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் ஒருவருக்கு ஒருவர் ஊக்கமாக அன்பு செலுத்த வேண்டும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. காரணம், நாம் மீண்டுமாக ஆவியிலே ஜெனிபிக்கப்பட்டோம். தொடர்ந்து வாசிக்கலாம். அதை 1 பேதுரு புத்தகம் 2வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்கலாம். இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ள என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் உடைத்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாய் இருங்கள். ஆமேன். ஆமேன். இதற்கு ஒரு விளக்கத்தை தர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் வேதம் சொல்லிக் கொடுப்பதை நாம் கவனிக்க வேண்டிய சூழலில் இருக்கிறோம். என்ன சொல்கிறது? கர்த்தர் தயவு உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால். ருசி பார்த்திருக்கிறோமே. பாவத்தில் இருந்த நாம் இன்று ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறோமே. இன்று யாராவது நம்மிலே இந்த கூடுகையிலே 40 நபர்களுக்கு மேல் இருக்கிறோம். உங்கள் கண்களுக்கு முன்பாக ஒரு சிலையை கொண்டு வந்து வைத்தால் வணங்குவீர்களா? யோசித்து பாருங்கள். காரணம், அவருடைய அன்பை ருசி பார்த்திருக்கிறோம். இது கர்த்தர் இல்லை என்பது உங்களுக்கு தெரியும். அதுல என்ன இருக்கிறது என்பது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 19, 20 சொல்லிக் கொடுத்திருக்கிறது. சிலைகளுக்குள்ளே இருப்பது பிசாசு என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. ஆக உங்கள் கண்களுக்கு முன்பாக அதை கொண்டு வந்து வைத்தால் அதை நீங்கள் வணங்குவீர்களா? செய்ய மாட்டோம் அல்லவா? காரணம், நான் யார் என்பது தெரியும், என் கர்த்தர் யார் என்பது எனக்கு தெரியும். அதனால் நாம் அதை செய்ய மாட்டோம். யாராவது உங்களை திருவிழாவுக்கு வரக்கூடிய நாட்களிலே திருவிழாக்கள் அங்கங்கு அத்தனை கிராமங்களிலும் நகரப்புறத்திலும் நடக்கப் போகிறது, நடந்து கொண்டிருக்கிறது. அந்த திருவிழாவிற்கு உங்களை அழைத்தால் நீங்கள் செல்லுவீர்களா? அங்கு வரக்கூடிய தேர் சப்பரத்தில் இருக்கக்கூடிய மாலைகளை நீங்கள் தொட்டு பார்ப்பீர்களா? சிலைக்கு முன்னாக நிற்பீர்களா? அந்த கூட்டத்திலே கலக்கத்தான் உங்களுக்கு மனது வருமா? அவர்களோடு ஒன்றித்து போவீர்களா? ஒருபோதும் நீங்கள் செய்ய மாட்டீர்கள். ஏனென்றால் நீங்கள் ருசி பார்த்து விட்டீர்கள். தேவ அன்பு எதுவென்று ருசி பார்த்து விட்டீர்கள். நாம் உலகத்தார் அல்ல. அது உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறபடியால் தான் இந்த மணி நேரத்திலும் இங்கே நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். தேவ வசனத்தை பேசிக் கொண்டிருக்கிற காரணம் அதுதான். ஆக இப்படி இருக்க கர்த்தர் தயவு உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்திருக்கிறீர்கள். நான் பாவத்தில் இருந்தேன், என்னை அவருடைய மிகுந்த இரக்கம் என்னை மன்னித்து இது ஒரு ரட்சிப்பை கொடுத்தது. நான் பாவத்தில் இருந்தேன், நோயோடு இருந்தேன், என்னை விடுதலை செய்தது அவருடைய சுத்த கருவை, அவருடைய தயவு, அவருடைய இரக்கம் தான் என்னை மாற்றிருக்கிறது. பிறகு எப்படி நான் மீண்டுமாக சிலை வணக்கத்திற்குள் செல்வேன்? பிறகு மீண்டும் எப்படி நான் ஒரு போதகர், ஒரு பாஸ்டர் என்பவருக்கு அடிமையாக ஒரு ஸ்தாபனத்திலே நான் போய் எப்படி பங்கெடுக்க முடியும்? இல்லை. 100% ஆவியிலே இருக்கக்கூடிய சகோதரர்களோடு தானே நான் பங்கெடுக்க முடியும். அப்படி ருசி பார்த்தது உண்டானால் மீண்டுமாக ஞாபகப்படுத்துகிறான் பேதுரு, இது எல்லாம் நீங்கள் பார்த்து விட்டீர்கள். இங்கே ஒரு வார்த்தையை கடுமையாகத்தான் பயன்படுத்துகிறான். இன்னும் சகலவித துர்க்குணமும் சகலவித கபடும் வஞ்சகமும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதல்களையும் ஒழித்து விட்டு. ஒன்றை கவனியுங்கள், இந்த வேதாகமம் என்பது எழுதப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை கடிதங்களும் பவுலோ, பேதுருவோ, யாக்கோப்போ இவர்கள் எழுதக்கூடிய அத்தனை கடிதங்களையும் நீங்கள் வாசித்திருப்பீர்களானால் இயேசுவை ஏற்றுக்கொண்டு தேவன் ஒருவர் என்பதை உணர்ந்து பாவங்களை உணர்ந்தவர்களாய் அதை அறிக்கை செய்து விட்டுவிட்டவர்களாய்
இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்று சபையாய் கூடி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு கூட்டத்திற்கும் தான் இந்த கடிதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதுதான் நமக்கும் இன்று பிரயோஜனமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த நபர்களுக்குள் தான் என்ன இருந்தது? இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், ஞானஸ்தானம் இயேசுவின் பேரில் வாங்கினவர்கள், தேவன் ஒருவர் என்பதை அறிந்தவர்கள், தசமபாகம் காணிக்கை இல்லை என்பதெல்லாம் புது நம்பிக்கையில் இல்லை என்பதை உணர்ந்தவர்களுக்குத்தான், அந்த உணர்ந்தவர்களுக்குள்ளே என்ன இருந்ததாம்? இன்னும் துர்க்குணம் இருந்தது, இன்னும் கபடு இருந்தது, இன்னும் வஞ்சகம், ஏமாற்று வேலை இருந்தது, பொறாமை இருந்தது, புறங்கூறுதல் இருந்தது. இதை நீங்கள் விட்டுவிட வேண்டும் என்று பேதுரு சொல்லிக் கொடுக்கிறார். இந்த நம்மிடத்திலும் அப்படி ஏதாகிலும் எங்கேயாவது ஒளிந்து கொண்டிருக்கும். சில சகோதரனையோ சகோதரியோ பார்க்கும் பொழுது ஒரு விதமான பொறாமை ஏற்படும், ஒரு விதமான துர்க்குணம் நமக்குள்ளே வரும் அவர்களை குறித்து. அதையெல்லாம் ஒழித்துவிட வேண்டும் என்று சொல்லிவிட்டுத்தான் அடுத்து அவன் சொல்லுகிறான், நீங்கள் வளரும்படி, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வளர வேண்டும். புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல. எப்படி? கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வளர வேண்டும் என்றால், எல்லாம் தெரியும் என்ற உணர்வோடு நீங்கள் கிறிஸ்துவிடத்திலே வருவீர்களே ஆனால் தோற்று போய் விடுவோம். அதற்குத்தான் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. புதிதாய் பிறந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது சகோதரனே, சகோதரியே. அதுக்கு இனிமேல் தான் ஊட்டப்பட வேண்டும், உணவோ மற்ற காரியங்களோ. அதைத்தான் அவன் சொல்லிக் கொடுக்கிறான். புதிதாய் பிறந்த குழந்தையை போல, அந்த பச்சிளம் குழந்தையை போல. அந்த இருதயம் எப்பொழுதுமே அது ஒரு விதமான ஒரு உணர்வு. அந்த குழந்தையை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாருங்கள். 2 வார்த்தை சொல்கிறான், கவனிங்கள். ஒன்று, தேவனுடைய வார்த்தையை எப்படி அவன் பயன்படுத்துகிறான். ஒன்று திருவசனம், மரியாதை கொடுக்கிறான். திருவசனமாகிய அடுத்த வார்த்தை பாருங்கள், அதிலே களங்கம் இல்லை, களங்கம் இல்லை. அது தெளிந்த நீரோடை போன்றிருக்கிறது. அதில் என்ன இல்லை என்பதை மீண்டுமாக இதை வாசிக்கலாம். இதை கை வைத்துக் கொள்ளுங்கள். 1 யோவான் புத்தகம் 2:21 வாசிக்கலாம். சத்தியத்தை நீங்கள் அறியாததனால் அல்ல, நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறதுனாலும் சத்தியத்தினால் ஒரு பொய்யும் உண்டாயிரா என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறதுனாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். ஆமென். என்ன சொல்லுகிறது? 1 யோவான் 2:21 சகோதரர் வாசித்தார் அல்லவா? சத்தியத்தை நீங்கள் அறியாததினால் அல்ல, யோவான் எழுதுகிறான். கவனியுங்கள். அடுத்து பாருங்கள், நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறதுனாலும். சத்தியத்தை நீங்கள் அறியாதனால் அல்ல, நீங்க அறிந்திருக்கிறீங்க. அறிஞ்சிருந்தனால அதுல என்ன இல்லை என்ற சொல்றான் பாருங்க. சத்தியத்தினால் ஒரு பொய்யும் உண்டாயிராது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறதுனாலும். 3 முறை சொல்கிறான் பாருங்கள். எதுக்கு நான் உங்களுக்கு இந்த கடிதத்தை எழுதுறேன்னா, முதல்ல சத்தியத்தை நீங்கள் அறியாதனால் அல்ல ஐயா, அடுத்தது நீங்க சத்தியத்தை அறிந்திருக்கிறதுனாலும், 2வது, 3வது, இதுதான் முக்கியம், சத்தியத்தினால் ஒரு பொய்யும் உண்டாயிராது. புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இங்கு பேதுரு சொல்லிக் கொடுக்கிறான். எப்படியாம்? அந்த சத்தியத்திலே, அந்த திருவசனமாகிய சத்தியத்தில் என்ன இல்லை? களங்கம் இல்லை. களங்கம் இல்லாத அந்த ஞானப்பாலின் மேல், என்னவாகும்? வசனத்தின் மேல, இயேசு கிறிஸ்துவின் மேல புதிதாய் பிறந்த குழந்தையை போல வாஞ்சையாய் இருங்கள். அப்படி தேவன் மேல நீங்கள் வாஞ்சையாக இருப்பீர்கள் ஆனால் எப்படி கபடு வரும், வஞ்சகம் வரும், எப்படி துர்க்குணம் வரும், எப்படி புறங்குதல் வரும், எப்படி பொறாமை வரும். அதைத்தான் பேதுரு மீண்டுமாக நமக்கு வலியுறுத்துகிறான். ஆகவே பிரியமானவர்களே, இது போன்று நீங்கள் இருங்கள். காரணம், நாளை சபை கூடுகை. இன்றே நீங்கள் தயாராகி விட்டு செல்லுங்கள். உங்கள் சபை கூடுகையிலே இன்று நீங்கள் முழுமையாக உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள். இது போன்ற காரியங்கள் ஏதாகிலும் இருக்குமே ஆனால், ஏனென்றால் முதலில் நான் தேவ அன்பை ருசி பார்த்து விட்டேன். 2வது, எது? அந்த துர்க்குணங்களை ஒழித்து விட்டேன். 3வது, நான் தேவன் மேல், அவருடைய திருவசனமாகிய அந்த களங்கமில்லாத வார்த்தை மேல் வாஞ்சையாக இருக்கிறேன். அப்படி இருக்குவேனால் தேவன் என்னோடு கூட இருப்பார். இப்போது அவன் ஒரு புத்தியையும் சொல்லுகிறான். வாசிக்கலாம். அதை 1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11, 12, 11, 12 வாசிக்கலாம். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றை நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஆமென்.
ஆமென். இப்போ இயேசு நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்ற சகோதர சகோதரிகளுக்கு தான் அவன் பேதுரு கடிதம் எழுதியிருக்கிறான். அங்கு சொல்லக்கூடிய விஷயத்தை தான் நமக்கும் சொல்லுகிறான். ஒரு புத்தி சொல்லுகிறான். எப்படி? இப்போது நாம் பார்த்தோம் அல்லவா, 1 பேதுரு 2 முதல் 3 வசனங்களை பார்த்தோம் அல்லவா, அதை மனதில் வைத்துக் கொண்டு இப்பொழுது 11 12 வாசிப்பீர்களானால், பிரியமானவர்களே, நீங்களும் நானும் யார் தெரியுமா? அந்நியர்களும் பரதேசிகளுமாக இருக்கிறோம். அப்படித்தான் அவன் சொல்லுகிறான். நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டுவிட்டு, ஆவிக்கு விரோதமாக எழும்புகிற மாம்ச இச்சைகளை விட்டுவிட்டு, உங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாக போர் செய்கிற மாம்ச இச்சைகள் ஏற்கனவே பார்த்தோம். 2ஆம் வசனம் பார்த்தோம் அல்லவா, 1 பேதுரு முதல் 3 வசனங்களிலே 2ஆம் வசனத்திலே வரும் அல்லவா, அந்த சகல துர்க்குணம், சகலவித கபடம், சகலவித வஞ்சனை, பொறாமை, புறங்கூறுதல், இதையெல்லாம் விட்டுட்டு இது என்னவாக இருக்கிறது? ஆத்துமாவுக்கு விரோதமாக போர் செய்ய ஆரம்பிக்கிறது. ஏனென்றால் என் கர்த்தர் எதற்கு இளைப்பாறுதல் தருகிறார் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. வாசியுங்கள். மத்தேயு புத்தகம் 11ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கலாம். அந்த வார்த்தையில் வரக்கூடிய அந்த விஷயத்திற்கு விரோதமாக இங்கே போர் செய்யுமானால் மாம்சம், அதை நான் விட்டுவிட வேண்டும். இப்பொழுது வாசிக்கலாம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆமென். எதற்கு இளைப்பாறுதல் கிடைக்கிறதாம்? ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று யார் சொல்லுகிறார்? நீங்களும் நானும் வணங்குகிற கர்த்தர் சொல்லுகிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சொல்லிக் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, 1 யோவான் 2:25 ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். எதுவாம்? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே பிரதான வாக்கு தத்துவம் அல்லவா. அதை தருவேன் என்று சொல்லுகிறவர் எனவாம், ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று என் கர்த்தர் சொல்லியிருக்கிறார் என்றால், இங்கே பேதுரு சொல்லிக் கொடுக்கிறான், ஐயா, உங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாக போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகுங்கள். ஏனென்றால் நாம் சபையாய் கூடி வருகிறோம். வீட்டு சபையில்தான் இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. மற்ற சபைகள் குறித்து நமக்கு கவலை இல்லை. அவர்கள் 10ஓடு 11ஆகத்தான் தேவனை வணங்கி வருகிறார்களோ என்று ஐயப்பாடு இருக்கிறது. அவர்கள் தேவனை முழுமையாக வணங்குவார்கள் என்றால் அவர்கள் இன்னார் வீட்டு சபைக்கு ஓடி வந்திருப்பார்கள். காரணம், இங்குதான் மனம் திரும்புவதை குறித்து அதிகமாக பேசி வருகிறோம். இங்குதான் பாவத்தை குறித்து அதிகமாக பேசி வருகிறோம். இங்குதான் மன்னிப்பை குறித்து அதிகமாக பேசிக் கொண்டு வருகிறோம். இங்குதான் அடுத்தவரை எப்படி அன்பு செய்ய வேண்டும், என் சகோதரனை அன்பு செய்ய வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்கிறோம். தீமை என்பதால் அதை விட்டு எப்படி விலக வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்கிறோம். காரணம், தேவ பக்தியும் தேவனுக்கு பயப்பட வேண்டும் என்பதை குறித்து பகிரங்கமாக பேசக்கூடிய ஒரு சபை என்றால் என் தேவன் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஆதிச்சிறுச்சபையை போல இருக்கக்கூடிய வீட்டு சபைதான் என்பதில்லை. நாம் உறுதியாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட நமக்குத்தான் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது, ஆத்துமாவுக்கு விரோதமாக போர் செய்கிற அந்த மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரன் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் நம்மை பார்த்து மற்றவர்கள் அக்கிரமக்காரர் என்றுதான் சொல்லுவார்கள். ஆனால் அடுத்த வார்த்தை கவனிங்கள், அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு எதை அவர்கள் பார்க்க வேண்டுமாம்? ஆரம்பத்திலே பார்த்தோம் அல்லவா அந்த வசனம், தான தர்மங்கள் என்கிற விஷயம் பார்த்தோம் அல்லவா. அதுதான் அந்த ஆவியின் கனியை அவர்கள் பார்த்து, உங்கள் நற்கிரியைகளை பார்த்து. ஒரு விஷயத்தை இங்கே கைவித்துக் கொண்டு ரோமர் புத்தகம் 2:7 வாசிங்களேன். இந்த நற்கிரியை குறித்து வேதம் ஒன்றை சொல்லிக் கொடுக்கிறது. வாசிங்கள். 2:7. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். ஆமென். யாருக்கு நித்திய ஜீவன் அளிப்பார்? சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்கிறவர்களுக்கு, அழியாமையும் கனத்தையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன். அழியாமையும் கனத்தையும் தேடுகிறவர்கள் எது? நித்திய ஜீவன். ஆக நித்திய ஜீவனை தேடுகிறவர்களுக்கு முன்னதாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சோர்ந்து போகாமல் ஆவியின் கனியில் நிலைத்திருங்கள். அதுதான் நற்கிரியை. அந்த ஆவின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம் என்று நாம் சொல்லிக் கொண்டு போறோம் அல்லவா. அந்த 9ஐயும் நாம் நற்கிரியைகளாக காட்டும் பொழுதுதான் இங்கே பேதுரு மூலமாக ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார், அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு. காரணம், நீங்கள் நற்கிரியைகள் செய்வதனால் என்ன கிடைக்கிறது? உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கிறது என்று ரோமருக்கு எழுதும் போது பவுல் மூலமாக சொன்ன தேவன் இங்கே நமக்கு பேதுரு மூலமாக சொல்லிக் கொடுக்கிறார். அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றை நிமித்தம் சந்திப்பின் நாள் என்ற வார்த்தை இருக்கிறது. கவனிங்கள், இதுதான் இறுதி தீர்ப்பு நாள். நமக்கு ஞாபகம் இருக்கிறதா? தேவனுடைய 2ஆம் வருகை நாள் இருக்கிறது அல்லவா. அந்த சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய், பரிசுத்த நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு நமக்கு அவன் புத்தி சொல்லுகிறான். பிரியமானவர்களே, ஆக
ஏதோ வேதத்தை எடுத்தோம் வாசித்தோம் என்பது அல்ல. ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் பிரித்து பிரித்து வாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு ஆனந்தமாய் பேசுவதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். யோவான் புத்தகம் 5:39 சொல்லுகிறது, வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அதனால் உங்களுக்கு நித்திய ஜீவன். ரோமர் 2:7 சொல்லிக் கொடுக்கிறது, நற்கிரியைகளை செய்வதனால் உங்களுக்கு நித்திய ஜீவன். யோசித்து பாருங்கள். சந்திப்பினாலே மற்றவர்கள் உங்களை பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லிக் கொடுப்பது. ஆனால் இங்கிருக்கும் பொழுது நம்மை மற்றவர்கள் தூசிப்பார்கள். அது ஒரு பெரிய விஷயமே அல்ல. ஆக நாம் இந்த நாளில் பார்த்த விஷயங்கள் என்னவாக இருக்க முடியும் என்றால், தேவனுக்கு பயந்த பிள்ளைகளாய், அவருடைய வார்த்தையின்படி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளாய், சந்திப்பின் நாளிலே நாம் அவரோடு கூட திராணி உள்ளவர்களாய், அவரை காணக்கூடியவர்களாய், எப்பொழுதும் தேவனுக்கு பயந்து தான தர்மங்களை, ஆவியின் கனிகளை செய்யக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த சிந்தனையோடு இந்த வேத படிப்பினையை இன்று நிறைவு செய்கிறேன். நாளை சபை கூடுகை. நம்மிடத்திலே சகோதர சிநேகம் நிலைத்திருக்கட்டும். அன்பை கூட்டி வழங்குங்கள். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நான் ஒரு சிறு ஜெபம் செய்து இந்த கூடுகை நிறைவு செய்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவே, நன்றியோடு உம்மை போற்றுகிறேன், உம்மை புகழ்கிறேன். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் பரிசுத்தர், நீர் உன்னதர், கிருபையும் இரக்கமும் அன்பும் உருவானவர். நன்றியோடு உம்மை போற்றுகிறேன். இந்த நாளிலும் கூட இந்த கூடுகைக்கு வந்திருந்த ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் சிறுபிள்ளைகளையும் பெரியவர்களையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இதோ ஆவியான இந்த நாளில் நாங்கள் அறிந்து கொண்ட வேத சத்திய வசனங்கள் எங்கள் உள்ளத்திலே பச்சை மரத்தில் அடைக்கப்பட்ட ஆணியைப் போல அவை பதிந்திருந்து ஒவ்வொரு நாளும் உமது வசனத்திற்கு பயந்து நடுங்கக்கூடிய பிள்ளையாய், உம்மீது பரிபூர்ண அன்பு உள்ளவர்களாய், முழு இருதயத்தோடு உமது அன்பை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய், ஆவியானவரே, உங்க வார்த்தையை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் பலகீனம் உள்ளவர்களாக இருக்கிறோம். சில நேரங்களிலே சோர்ந்து போகிறோம். ஆனாலும் சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்யுங்கள் என்று நீங்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறீங்க. உமது அன்பிலே பரிபூர்ணத்தை பெற்றுக்கொள்ள நாங்கள் ஆவியானவரை எப்பொழுதும் தயாராக இருக்கிறோம் அப்பா. ஆவியானவரே, எங்களை நீர் அழைத்திருப்பதற்காக நன்றி. உங்க வருகையிலே எங்களை எடுத்துக்கொள்ள போவதற்காக நன்றி தகப்பனே. அதை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே ஆசீர்வித்து எங்களை பலப்படுத்தியதற்காக நன்றிப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபங்களை எங்கள் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise God, brothers and sisters. Praise God, brother. Praise God, brothers. Praise God, brother. Praise the Lord, brother. Praise God, brothers and sisters. Praise God, brother. Thank you, Jesus. Thank you, Jesus. Praise the Lord, brother. Praise God, brothers. Praise the Lord.